வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையலில் இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். உருண்டைக்கு ஊற வைக்கிற பருப்பை வச்சு குழம்பும் வச்சுட்டு அதையே வடையும் சுட போகிறோம். அதனால் வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் அமுக்கிக்கோங்க. பருப்பு உருண்டை குழம்பு வைக்கிறதுக்கு 100 கடலைப்பருப்பு 100 துவரம்பருப்பையும் எடுத்து 2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாயும் அதோட ஊற வச்சுருக்கேன். அரிசி புழுங்கரிசி 1 ஸ்பூன் எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஏன்னா சில பேர் உருண்டை குழம்புல போட்டோன்னா உடஞ்சிருதும்பாங்க. இந்த அரிசியை அதை பருப்போடு போட்டு அரைச்சா உருண்டை உடையாமல் நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். அதுக்காக ஊற வச்சுருக்கேன். சாம்பார் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அதுக்காக வச்சுருக்கேன். புளி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேங்காய், பெரிய வெங்காயம், கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, வெங்காயம். இப்போ நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் அதில் போட்டுடலாம். காஞ்ச மிளகாய் ஊற வச்சுட்டு அரைக்கிறேன், நல்லா அரைச்சிரும். ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து போட்டு அதில் அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு அந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பருப்பையும் இப்போ சேர்த்து கரகரன்னு எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ, முருங்கைக்கீரையை தண்ணியில் அலசிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாத்தையும் போட்டு கரகரன்னு அரைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்போடு அதை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு உருண்டை குழம்பு வைக்கிறனால உருண்டை குழம்பு டேஸ்ட்டாகவும் நல்லா ருசியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு தட்டை எடுத்து வச்சு பாதி மாவை மட்டும் நம்ம உருண்டையை சேர்த்து உருட்டி வச்சுக்கலாம். பாதி மாவை தனியாக வச்சிடலாம். உருட்டி வச்சாச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் பவுடர் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, எலுமிச்சம்பழம் சைஸு புளி வச்சுருந்தோம்னா அதை கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கலாம். குழம்பு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கையை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் உப்பு புளிப்பு காரம்லாம் பார்த்துட்டு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மிளகாத்தூள் போட போகிறதில்ல, சாம்பார் பவுடரில் தான் வைக்க போகிறோம். இதனாலேயும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. குழம்புக்கு கரைச்சி வச்சாச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிக்கலாம். ஒரு வாணலி வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோன்னே வெந்தயம், ஜீரகம், கடுகெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்குனதை அதில் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிட்டு பூண்டு புல் ஒரு 4-5 எடுத்து இல்லை தட்டி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை ஒரு கொத்து, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
நல்லா எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு நம்ம குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலா தண்ணியை அதில் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். இந்த உருண்டைக்கு தகுந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. நம்ம எந்த அளவுக்கு உருண்டை விட்டுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த மாவை பார்த்துட்டு வந்துடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சோம்ல மாவு, அதில் தனியாக எடுத்து வச்ச 1 ஸ்பூனு கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாவை பிசைஞ்சு வடையாக தட்டிக்கலாம். உருண்டையாக உருட்டி நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தா வடை ரெடி ஆயிரும். இதே போல் எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கலாம். வடையும் ரெடி ஆயிடுச்சு. வடையை பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா காஞ்சோன்னே ஒவ்வொரு வடையாக அதில் போட்டுக்கலாம். வடை ஒரு பக்கம் செவந்தோன்னே இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சு. வடையை எடுத்து வச்சுக்கலாம். வடையும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில் நம்ம வடையை செஞ்சிடலாம். இப்போ குழம்பு கொதித்து எண்ணெய் தெளித்து மேலே வந்துருச்சு. ஒவ்வொரு உருண்டையாக நம்ம அதில் போட்டுக்கலாம். ஒரு உருண்டையோட ஒரு உருண்டை உரசாமல் பார்த்து போட்டுக்கலாம். மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்த்தா உருண்டையெல்லாம் நல்லா மேலே வந்திருக்கும். ஏற்கனவே உருண்டை கரையாமல் இருக்கும். நம்ம அதில் அரிசியும் சேர்த்துருக்கிறதுனால உருண்டை கண்டிப்பாக கரையவே கரையாது. தைரியமாக உருட்டி போடலாம் யாராக இருந்தாலும். சில பேர் வேக வச்சு போடாங்களோ, அதெல்லாம் வேண்டியதில்லை. சும்மாவே போட்டாலே உருண்டை கரையாது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டா நல்லா கொதித்து உருண்டையெல்லாம் வெந்து மேலே வந்துருச்சு. உருண்டை நல்லா வெந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதே போல் துவரம்பருப்பு கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி கீரை வெங்காயம் தேங்காய்லாம் போட்டு அரைச்சி வடையும் சுட்டு உருண்டை குழம்பும் வச்சு பார்த்தா சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.